பயமில்லாத தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பார், பயப்படாதே. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயந்து பயந்து வாழ்வது யாருக்கும் பிடிக்காது. நாம் சந்தோஷத்துடனும் விடுதலையுடனும் சமாதானத்துடனுமே வாழ விரும்புகிறோம். இதற்கு நமக்கு பயமில்லாத ஆவியும் அதே நேரத்தில் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியும் தேவைப்படுகிறது. தேவன் ஒருவருக்கும் பயத்தை கொடுப்பதில்லை. பயத்தை கொடுப்பது பிசாசின் வேலையாக இருக்கிறது. பிசாசு பிடித்தவர்களை பார்த்தீர்களானால் ஒருவித பயத்துடனே இருப்பார்கள். பயத்திலேயே எல்லா காரியங்களையும் செய்வார்கள். பயம் அவர்களுக்குள் நிறைந்திருப்பதனால் அவர்களால் ஒரு இடத்தில் நிலைத்திருக்க முடியாது. பெரும்பாலும் இவர்களை சங்கிலிகளால் கட்டி போட்டிருப்பதையே நாம் பார்க்கலாம். பிசாசு இப்படித்தான் ஒரு சிலரை பயத்தின் ஆவியினால் நிறைத்து அலைக்கழித்து வைத்திருக்கிறான். ஆனால் தேவனோ பயத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். இதனால் நாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்கிறோம். தெய்வ பயம் என்ற ஒன்று இருக்கிறது. இது நம் எல்லோருக்கும் தேவையான ஒரு பயமாக இருக்கிறது. தெய்வ பயம்தான் நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. இந்த விஷயத்தில் நாம் தேவனுக்கு பயந்து தெய்வ பயத்தோடு தான் காணப்பட வேண்டும். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற பயமானது நாம் வாழ முடியாதபடி நம்மை அலைக்கழிக்கிற பயமாக இருக்கிறது. இந்த பயம் நமது ஆவியையே பிடித்து வைத்துக் கொள்கிறது. இதனால் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இந்த பயம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் பாவம் செய்வதனால் தான் வருகிறது. தவறு செய்வது என்பது வேறு, பாவம் செய்வது என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு என்பது எல்லா மனிதனும் செய்வதுதான். ஆனால் பாவம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக செயல்படுவதாகும். ஆதாமும் ஏவாளும் ஏன் பயந்து போய் தங்களை தேவனுக்கு மறைத்து கொண்டார்கள்? அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக செய்த பாவத்தினால்தான். நீங்களும் வாழ்வில் ஏதாவது பயத்தின் ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து பயத்தை நீக்கி அந்த இடத்தில் பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் தேவன் வைப்பார். அதற்காக அவர் நமக்காக இந்த பூமிக்கே வந்தார். உங்களையும் பயத்திலிருந்து இரட்சித்துக் கொள்வார். ஆமென்.